இந்த பாரிக்கும் பாலிடாக்ஸ் விக்னேஷுக்கும் நடந்த டிபேட் எப்படி இருக்கு? ஒரு கவ், அதாவது ஒரு மாடு பெருமாள் அப்படின்ற அவர்தான் வந்து ரொம்ப பழமையான விஷயம் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ முருகன் வந்து உண்மையிலேயே இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படின்னா, At last I want to say is they don't care about us. It's neither you nor me. இந்த பாரிக்கும் பாலிடாக்ஸ் விக்னேஷுக்கும் நடந்த டிபேட் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒருத்தர் வந்து நல்ல ஒரு தரமான நாட்டு மாட்டு பால், காம்புலேருந்து கறந்து எடுத்த பால், அதை சுண்ட வச்சு அதில் டீ தூளோ இல்லை காஃபி தூளோ இல்லை சர்க்கரை எல்லாம் சேர்த்து டீ காஃபி இல்லை ஹார்லிக்ஸ்னு குடிக்கிறார். சரியா? ஃபஸ்ட்டு நாட்டு மாட்டு பால் போட்டு கலந்து குடிக்கிறார். இது ஒரு மெத்தடு. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டீ காஃபி ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வந்து இடைச்சல்கள், இதெல்லாம் வந்து நடுவில் வந்தது. நான் வந்து தூய நாட்டு மாட்டு பாலை மட்டும்தான், அதுவும் தண்ணி கலக்காத பால் அப்படியே குடிப்பேன். நீங்கள் இப்படி வந்து இடைச்சல்கள் பண்ணி இந்த டீ காஃபி ஹார்லிக்ஸ்லாம் கொண்டு வந்து பாலையே கெடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வெறும் பாலை மட்டும் குடிக்கிறது சரியா இல்லை டீ காஃபி குடிக்கிறது சரியா? எது சரி? நீங்களே சொல்லுங்கள். எல்லாமே அவங்கவுங்க சாய்ஸ் தான். அது மாதிரி தான் இந்த டிபேட் இருக்கும். இந்த பாலிடாக்ஸுக்கும் பாரிசாலனுக்கும் நடந்திருக்க டிபேட். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ஃபார்மெட் கூட ஒரு மித்தாலஜிக்கல் ஃபார்மெட் தான். ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காண்டி நான் இத்தனை ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெட்டஃபர் வச்சு சொல்லியிருக்கேன். இப்படி தான் உலகம் பூரா இருக்கிற அத்தனை கடவுள்களுக்கும் ஒரு சில புராண கதைகள், சில மெட்டஃபர் வந்து இருக்க தான் செய்யும். அது எல்லாமே உருட்டுன்னு ஊட்டிக்கிட்டு இருந்தா இங்கே எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒரு உயிரினம் தனது இடத்துக்கு ஏற்ற மாதிரி பரிமாணத்தோட வளரலனா அந்த உயிரினம் அடிபட்டே போயிடும், பூமி விட்டே காலியாக இருக்கும். உலகத்தில் உள்ள அத்தனை சிவிலைசேஷன்ஸ்லையும் இந்த கதைகள் இருக்க தான் செய்யுது. அது எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இருக்க முடியும்? சரி, உங்கள் விவாதத்தின்படியே அந்த சான்ஸ்கிரிட்டைஸ்டு வெர்ஷன் கலக்காத நாட்டுப்புற கதைகள், என்ன சொல்றது, குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வங்கள் இருக்குல்ல, இந்த பில்லு பாட்டில் கேட்டு பாருங்க, அந்த கடைகள்லையுமே இந்த ஃபேண்டசைஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ இது இல்லாமல் இருக்காது. ஸோ இது வந்து இடைச்சர்கள், அதெல்லாம் என்ன சொல்றது, மனுஷனா அப்படிதான் இருக்கும். இப்படித்தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்ல தான் நம்மளோட மரபை வந்து கடத்தவும் முடியும். இதை நாங்க பார்க்கலாம். அதனால ரெண்டு கருத்துக்களுமே உள்ளாங்க இருக்கு கலந்துருக்கு நான் சொல்றோம். இங்க வந்து அறிவியல் ரீதியாக ஸ்டெப்பி புல்வெளி இந்த ஆரிய வருகை அப்படின்னு சொல்லக்கூடியதுல முரண்பாடு இல்லையா? இந்த ஆரிய வருகை, ஆரியன் திராவிடியன் தேரி, இதெல்லாம் அதிகமா பேசப்படும். ஸ்டெப்பி புல்வெளி மக்கள் அப்படிலாம் ரொம்ப அதிகமா பேசுவாங்க. ஆனா இவங்க பேச மறுக்கிற இன்னொரு பல விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஆரிய வருகை ஸ்டெப்பி புல்வெளி மக்கள் வர்றதுக்கு முன்னாடியே, ஏன் நான் ஸ்டெப்பி புல்வெளி மக்கள்னே சொல்லுவேன், ஆரிய மக்கள்னு சொல்ல வேணாம், அது ஏன் முன்னாடி சொல்றேன். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த என்னது இரானியன் ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு ஜீனோம் இருக்கு. அந்த ஜீனோம் வந்து கலந்துட்டாங்க. ஆரம்பத்துல வந்தது ஆப்பிரிக்கால இருந்து தலைவலியா வந்த ஏஎஸ்ஐ, ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரலாய்டு ஸ்கல் டைப் கொண்ட ஒரு மக்கள் தான் வந்து சவுத் இந்தியால வந்து ஃபுல் இந்தியா ஃபுல்லா பரவி இருந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவங்க எங்க இருந்திருக்காங்கன்னா, இந்த கேங்கடிக் பிளைன்ஸ், கங்கை நாகரிகம்னு சொல்லக்கூடிய இடங்கள்லையும் அப்படியே சவுத் இந்தியா ஃபுல்லா இருந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்த ஒரு மக்கள் கூட்டம் தான் இரானியன் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள். அந்த மக்கள் சேர்ந்துதான் இப்போ இருக்கக்கூடிய அந்த டார்க் ஸ்கின் அண்ட் ப்ரௌன் ஸ்கின்டு பீப்புள்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த ஸ்டெப்பி புல்வெளி மக்கள்னு சொல்லக்கூடிய சில சோகால்டு ஆரியன்ஸ். ஸோ இத்தனை விஷயம் இருக்கு, இதை யாரும் பேசவே மாட்டாங்க. வெறும் ஆரியர்கள் வந்தாங்க அப்படின்றத மட்டும்தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டாங்க, நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நார்த் வெஸ்ட் இந்தியா அந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த இந்த என்னது ஸ்டெப்பி புல்வெளி அந்த ஜீனம் வந்து அதிகமாவே அந்த ஜீன் புல் இருக்கு. அதே நீங்க சென்ட்ரல் இந்தியா அப்படியே வந்தீங்கன்னா அந்த ஜீனில பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கருப்பா இருக்க மக்கள். ஏன்னா இந்த இரானியன் ஃபார்மர் ஜீனும் இந்த ஏஎஸ்ஐ ஜீனும் கொஞ்சம் சேர்ந்துதான் இருக்கும். அதனால கொஞ்சம் ப்ரௌன் ஸ்கின் பீப்புள் அதிகமாகவே இருப்பாங்க. நார்த் இந்தியாவே இருந்தாலும் இந்த ஜார்க்கண்ட், பீகார், யூபி பக்கம் போனீங்கன்னா ஃபேர் ஸ்கின் பீப்புள் அதிகமா இருக்க மாட்டாங்க. ஓரளவு கொஞ்சம் ப்ரௌன் ஸ்கின் பீப்புள் தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ இந்தியா அப்படிங்கிறது இந்த மொத்த உலக உருண்டையோட ஒரு சின்ன சாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகையான ஒரு ஜீன் பூல்ஸும் இந்தியாவில கிடைக்கும். நார்த் வெஸ்ட் இந்தியாவில இந்த சோக்கல் லைட் ஸ்கின் ஜீனோம் இருக்கும். சென்ட்ரல் இந்தியா, கொஞ்சம் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்கின் ஜீனோம் இருக்கும். அதே நீங்க ரைட் சைடு, ஐ மீன் என்ன சொல்றதுன்னா, அந்த பெங்கால் அந்த சைட்லாம் போயிட்டோம்னா அந்த மங்கலாய்ட்ஸ் கல் டைப்புடைய அந்த சைனீஸ் ஃபேஸ் ஸ்ட்ரக்சருடைய ஜீனோம், எல்லா விதமான ஜீனோமும் நம்ம இந்தியாவில இருக்கதான் செய்யுது. அந்த ஜீனோம் அட்மிக்சர் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில ஆதிவாசி மக்கள் வரைக்கும் நடக்கதான் செஞ்சிருக்கு. ஒரு சில ஆதிவாசி மக்கள் மட்டும் அது பியூரா, ஐ மீன் என்ன சொல்லுவோம்னா ஏஎஸ்ஐ அப்படின்ற ஜீனோம் மட்டுமே இருக்கிற மக்கள் இருக்காங்க. அது நம்ம முக்கியமா எங்க சொல்லிருக்கோம்னா அந்த கோண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மத்திய பிரதேஷ் திருவிழா பொறுத்தவரை கூட வரும். இந்த கோண்ட் ஆதிவாசி மக்கள் அவங்க கிட்ட வந்து பியூரா வந்து
அந்த ஏஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய ஜீன் இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த ரிசர்ச் பண்ணி பெருமாளி அப்படின்றவர் அவர் தான் வந்து ரொம்ப பழமையான ஜீவம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல இந்த ஏஏஎஸ்ஐ ஜீவம் மட்டும் பியூர் ஜீவம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனா பொதுவாக பார்க்கும்போது மிக்சிங் அப்படின்னு வரும்போது எல்லா இடத்துலையுமே எல்லா விதமான ஜீன் கூட கிடைச்சிருக்கு. எடுத்துக்காட்டு தோடரின மக்கள், அந்த ஊட்டி அந்த சைடு வர தோடரின மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க ஒயிட் அந்த லைட் ஸ்கின்னாகவும் கொஞ்சம் அந்த காக்கலைட் ஃபேஸ் ஸ்கெல் ஸ்ட்ரக்சர் தான் அவங்க இருக்காங்க. பட் அவங்க ஆதிவாசிகள். ஸோ எல்லா ஆதிவாசிகளும் ரொம்ப பியூர் ஏஎஸ்ஐ ஜீனோட இருந்தாங்க. பியூர்ன்ற வார்த்தை கூட பயன்படுத்த முடியாது ஆக்சுவலா, இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இதை பார்த்து தான் வெள்ளக்காரனே பேஜர் ஆயிட்டாங்க. ஒருத்தா யாரும் இங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்க ஊர்ல பூரா அவங்க சைடு ஃபுல்லாவே வெள்ளையாவே இருப்பாங்க, நெட்டு கூட்ட வளர்ந்துருப்பாங்க. அவங்க எதிராக இருந்த அந்த கருப்பின மக்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஃபுல்லா கருப்பா இருப்பாங்க, முடி சுட்டையா இருக்கும், அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நம்ம அந்த சைனாக்காரங்க அவங்க போய் பார்த்தோம்னா கண்ணு சிறுசா இருக்கும், மூஞ்சி சப்பா மூக்கு இருக்கும், அப்படிதான் இருக்கும். கொரியாக்காரங்க ஆம்பளையாரு பொம்பளையாருன்னே தெரியாது, அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல தான் நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம பார்க்கலாம், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்போம். ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின் டோன் மாறும், ஸ்கல் ஸ்ட்ரக்சர் மாறும், முடி மாறும், ஹைட்டு எல்லாமே வேரி ஆகும். அண்ணன் தம்பி வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒரு எல்லாமே சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்குதான் செய்யும். ஸோ இதுல நம்ம எப்படி வந்து இவங்க வந்து பியூர் இந்த ஜீனோம் கொண்டவங்க நம்மளால சொல்லவே முடியாது. நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியாவோட நார்த் வெஸ்ட் ரீஜியன் வந்து அங்க இருக்க எல்லா ஜீனோமுமே இந்த கொஞ்சம் லைட் ஸ்கின் தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்பி புல்வெளி வெள்ளக்கார ஜீனம் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவோட ரைட் சைட்ல இருந்து நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா ஜப்பான் வரைக்கும், ஏன் நீங்க அப்படியே அமெரிக்கா வரைக்கும் போனாங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கிட்டத்தட்ட இந்த மங்கோலாய்ட் ஜீனோட தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவோட சென்ட்ரல் இந்தியாவும் சவுத் இந்தியாவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஈரானியன் ஃபார்மர்ஸ் அந்த ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய அந்த ஜீனோம் கூட இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்க தான் அங்கிருந்து இங்க வந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதே நேரத்தில் இங்க இருந்து உலகம் இப்படி விரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லவும் முடியும். இப்ப நம்ம மேட்ருக்கு வருவோம். நம்ம பாரியன் என்ன சொல்றாருன்னா, ஆரியர்கள் நம்மளோட கலந்தவனையும் அவங்களோட சிந்தனைகள் இந்த சமூகத்துல சில தாக்கங்களை ஏற்படுத்தியவங்க இந்த மாதிரி புராண கதைகளை ஏற்பட்டிருக்கு அப்படின்றது. நான் முன்னமே சொல்றேன், ஆரியர்கள் மட்டும் வந்து கலக்கல, ஈரானியன் ஃபார்மர்ஸ் வந்திருக்காங்க, அங்கிட்டு மங்களாய்ட் சீனம் இருக்கு, இப்படி பல கலப்புகள் இருக்கு. ஏன் ஆரியர்களுக்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அலெக்சாண்டர் போற சண்டை நடந்துச்சு. அதுக்கப்புறம் சந்திரகுப்த மௌரியனோட மனைவி, அவங்க பேர் ஹெலன், அலெக்சாண்டரோட தளபதி செலுக்கஸ் நிக்கேடோட பொண்ணு ஹெலனை தான் அவங்க கல்யாணம் பண்ணாங்க. ஸோ அந்த டயத்திலேயே இந்த பாகிஸ்தான் அந்த ஏரியா சைட்லேயே இந்த கிரேக்கர்களுக்கும் அந்த அங்க வாழ்ந்த ட்ரைபல் பீப்புளுக்கும் நிறைய வந்து இந்த கலப்பினம் ஏற்பட்டுருச்சு. இப்படி பல வகையான கலப்புகள் இந்தியாவில் ஏற்படுத்தா சொல்லியிருக்கு. ஆரியர்கள் வந்துதான் இதெல்லாம் செஞ்சாங்கன்றதுதான் கிடையாது. சரிங்களா, ஆரியர்கள் வந்துதான் இந்த புராணங்களை பூத்தார்கள் அப்பத்தனமான ஒரு விஷயம். இந்தியாவில் மட்டும்தான் இந்த 4 வகை படிநிலைகள் இருக்குன்னு சொன்னா நீங்க தான் உண்டாளா இருக்கீங்க. அப்படின்னா அது என்னது? ஐரோப்பால இருக்கிற இந்த படிநிலைகள் என்னது? இதை யார் கொண்டு போய் அங்க பிடிக்கலாம்? அதோட சில விஷயங்கள்ல இன்னொரு மனுஷன் கம்மியா இருந்தாலே அவனை புள்ளி பண்ண பார்க்கலாம், அவனை வந்து அடிச்சு வைக்க பார்க்கலாம். இப்பேற்பட்ட மனநிலை கொண்ட சமுதாயமா இருக்கிற நம்ம வந்து அதை பார்த்து குற்றம் சொல்றோம். அவன் வந்து நம்மளை வந்து டாமினேட் பண்ணிட்டான், அவனோட சிந்தனை தான் இந்த மாதிரி கேவலமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது ஓகே, பட் ஆனா அதுல இருந்து நீங்க வெளியே வர பார்க்க மாட்டேங்க. அதான சிக்கலே. நம்மளோட சக மனுஷன் ஒருத்தன் நம்மளோட பொருளாதாரத்திலேயோ இல்ல கல்வியிலையோ இல்ல புத்திசாலித்தனத்திலையோ உடல் வலிமையிலையோ நம்மளோட கம்மியா இருந்தாங்கன்னா அவங்கள ஏன் நம்ம பாக்குறது, அவங்கள டாமினேட் பண்றது எப்படி, நான் அவங்களோட பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சுக்கிறது எப்படி? இன்னைக்கு வரைக்கும் மனிதனோட மனசு அப்படிதான் இருக்கு. இப்போ ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஒரு பெரிய எம்பியோ எம்எல்ஏவோ போய் பார்க்கணும்னா அவர் அந்த மனிதனை சமமா ட்ரீட் பண்ணுவாருன்னா மாட்டாரு. பிரச்சனை எங்க இருக்குன்னா மனுஷனோட தனி மனிதனோட மனசுக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனும் நான் ஒரு மனுஷன், இந்த மாதிரியே நானும் இன்னொரு மனுஷனா நான் சமமா மதிக்கணும் அவன் நினைச்சாதான் இந்த இடமெல்லாம் ஒழியும். அதை விட்டுட்டு சும்மா அவன் வந்தா இவன் பூத்தான் அப்படின்னா நமக்குன்னு மூளை எங்க இருக்கு? ஒரு மனுஷனா நம்ம இன்னொரு மனுஷனா நம்ம சமமா பார்க்கணுன்றது நம்ம உள்ள இருந்து நமக்கு தோணணும், அப்பதான் செய்ய முடியும். இல்ல இன்னொருத்தவங்க சொல்ல வருத புரிஞ்சிக்கவாச்சும் முயற்சி பண்ணுறேன். சும்மா அடுத்த பழைய சொல்லிட்டு போறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் திட்டதுனால உண்டு இதெல்லாம். அதே மாதிரி புராணங்கள்ல வந்து நிறைய ஃபேண்டசி இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியம், வரலாறுன்னு எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு
இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா எல்லா நாகரிகத்திலையும் அந்தந்த கடவுள்களுக்கு புராணங்கள் இருக்கதான் செய்யுது. கிரேக்கத்தில் இருக்கு, எகிப்தில் இருக்கு, இது எல்லா இடத்துலையும் இருக்கதான் செய்யுது. எந்த ஏதாச்சும் ஒரு சிவிலைசேஷனை காட்டுங்க புராணங்கள் இல்லாமல். எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? அவங்க என்ன ஏலியன்ஸா இல்லை ரோபோட்ஸா? அவங்க என்ன மனுஷங்க, நம்மளும் மனுஷங்க. நம்மளுக்கு மனுஷன் இருக்கு, ஆசாபாசம் இருக்கு. நம்மளுடைய விஷயங்களை எப்படி கடத்துறது, எப்படி கடத்த முடியும்? கதைகள் இந்த அந்த மாதிரி புராணங்களின் வழியாகத்தான் கடத்த முடியும். புராணங்கள்ன்றது என்னது? அது வெறும் ஆஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸ். இயற்கையை புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் அதை அடுத்த மனுஷனுக்கு புரியுற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கதை வழியா சொல்லக்கூடிய விஷயம். அப்போ ஒரு சில விஷயங்கள் கூட்டி ஏற்றா இருக்கணும்னா சொல்ல முடியும். முருகன் சார் பிரதர், முருகன் ஏன் சிவனுக்கு பொதுவாக வந்து ஏதோ ஒன்று காதல ஓதுனாருன்னு, இதுதான் அது. மாடர்ன் சயின்ஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடியா, ஒரு தாட், ஒரு பிலாசபி என்ன அப்படின்னா, ஒரு 1300 கோடி வருடங்களாக இந்த யூனிவர்ஸ் வந்து பெருவெடிப்பு நிகழ்ந்தது. கேலக்சிஸ் உருவாச்சு, சோலார் சிஸ்டம் உருவாச்சு, பிளானட்ஸ் உருவாச்சு. ஆனா நமக்கு தெரிந்து ஒரு நோன் அப்சர்வர் கிடையாது. இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அப்சர்வர் இதுவரை கிடையாது நமக்கு தெரிந்து. ஆனா 1400 வருடங்கள் கழித்து இந்த ஆட்டம்ஸ் ஒரு கலெக்டிவ் ஃபார்ம்ல உருவாகி, ஒரு பிளானட்டா உருவாகி, அந்த பிளானட்டுக்குள்ள லிவிங் பீயிங்ஸ் உருவாகி ஒரு கான்சியஸ்னஸ் உருவானது அப்படிங்கிறது இப்போதான். அதாவது நாம் அறிந்து முதல் முறையாக இந்த ஆட்டம்ஸ்லாம் ஒரு ஃபார்மா அலைன் ஆகி உயிரினங்கள் உருவாகி ஒரு கான்சியஸ் உருவாகி இந்த பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு இந்த பிரபஞ்சமே தன்னைத்தானே கேள்வி கேட்கிறது. அதாவது நாம தான் பிரபஞ்சம். பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஆட்டம்லாம் ஒரு வகையில் அலைன் ஆனதெல்லாம் நாம இருக்கோம். நாமளே ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் தான். நாமளே ஒரு வகையை அலைன் ஆகி நாமளே நம்ம கேள்வி கேட்கணும், இது என்ன இப்படி உருவாயிருக்கு, நம்ம யாரு, நம்ம ஏன் யோசிக்கிறோம், நம்மளுடைய கான்சியஸ் என்னன்னு ஒரு காஸ்மோஸ் தன்னைத்தானே கேள்வி கேட்கிறது. இதுதான் கார்ல் சேகன் சொல்றாரு, we are a way for the cosmos to know itself. நீங்க யூனிவர்ஸ்ல இருந்து தனியான ஒரு ஆள் கிடையாது, நீங்களே பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். நாமளே பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி தான். என்ன பூமியோட ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் ஆட்டம்ஸ் வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்படித்தான் இந்த பிள்ளையாரும் முருகனும் அந்த படத்துக்காக வண்டி சுத்தி வந்த கதையும் அது சாதாரண கதையே கிடையாது. அது பிரபஞ்சத்தோட கதை, ஒவ்வொரு ஆத்மாவோட வரலாறு. அது புரிஞ்சா புரிஞ்சுக்க பாருங்க. ஸோ இப்படி எல்லா புராணங்களும் அதுக்குமே ஒரு தாத்பரியம் இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு. சிவனோட 3வது கண், அது ஒரு தத்துவ விளக்கம். அது அகட்டமை குறிக்குதுன்னு புரிஞ்சுக்கப்படுறதுனால முருகனோட 6 தலைகளும் 12 தோள்களும் அது அதே மாதிரியே வரலாம். சில தத்துவங்கள் தான் குறிக்குதுன்னு ஏன் புரிஞ்சுக்க முடியல? உலகத்துல உள்ள அத்தனை புராணங்களும் அப்படித்தான். சூரியன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு, அதுக்கு வந்து 2 கொண்டாட்டின்னு சொல்லி வச்சிருக்கான், சாயா சந்தியா அப்படின்ட்டு. 2 என்னன்னு பார்த்தா இந்த டான் டஸ்க்னு சொல்லக்கூடிய விடியற் காலை பொழுது சாயங்காலம் போடுவாங்க. இதுல வந்து மனிதன் வந்து மெட்டஃபர் அப்படின்ற அந்த உவமைப்படுத்துதல் மூலியமா சொல்லி வச்சிருக்கான். இப்படிதான் எல்லா விஷயமே. இல்லைன்னா a+b the whole square is equal to a square plus b square plus 2ab அப்படின்னு மனப்படம் H2O அப்படின்னு சொல்லணும். H2O ஒரு ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன். அந்த காலத்து ஆதி காலத்து மனுஷன் எப்படி சொல்லுவான்? ஹைட்ரஜனுக்கு 2 ஆக்சிஜன் பொண்டாட்டின்னு சொல்லுவான். இப்படிதான் புராணம். இது ஒரு அன்னைக்கு இருந்த மனுஷன் அப்படித்தான் அறிவை வந்து கடத்த பார்த்தான். இது வந்து ஃபேண்டசி சைஸா இருக்கு, இல்ல அல்பத்தனமானது அப்படின்னா அந்த காலத்துல இந்த மனுஷனுக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு, அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை உங்ககிட்ட. உலகம் தான் இப்படிதான் மனிதர்கள் இருந்திருக்காங்க, இதுதான் மனிதனோட இயல்பு. சரிங்களா? ஆரியர்கள் வந்து கலப்பிட அந்த புராணங்களை கலக்கலனாலும் நீங்களாம் ஒரு புராணத்தை ஏற்படுத்தலாம் செஞ்சிருக்கீங்க. வேற வழி இருக்காது. நாட்டார் கதைகள், நாட்டார் தீப கதைகள், இந்த ஃபேண்டசியான கதைகளே இல்லையா? சுடலை மாணவனுக்கு கருப்பசாமியோ ஃபேண்டசைஸான கதைகளே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே லாஜிக்கலான பகுத்தறிவுள்ள கதைகள் மட்டும்தான் இருக்கா? என்ன சொல்றாரு, அவருக்கு வந்து இந்த ஜோதிடத்தின் மேல வந்து ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஜோதிடத்துல செவ்வாய் அப்படின்னு ஒரு கோள் இருக்கு, மார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரகம் வந்து போர் கிரகம். அந்த போர் கிரகத்துக்கான அதிபதி இந்தியாவில பாத்தீங்கன்னா முருகன் தான் வருவாரு. முருகன் தான் வந்து அந்த கோளுக்கான அதிபதி. இப்ப போர் அப்படிங்கிறது என்ன உணர்ச்சியை கொண்டதுன்னா, கோபம் அப்படின்ற ஒரு ஆங்கர் அப்படின்ற உணர்ச்சியை கொண்டது. கோபம் அப்படிங்கிற உணர்ச்சி நெருப்பு அப்படின்ற பஞ்சபூதத்தோட நம்ம தொடர்பு படுத்தவே முடியும். அதான் வந்து இயல்பு. லாஜிக்கலா யோசிச்சா அதான் வரும். சோ அப்ப அந்த கோபத்துக்கான கடவுளை, அந்த போருக்கான கடவுளை எப்படி மக்களுக்கு அந்த காலத்தை மக்கள் மனுஷன் புரிய வச்சிருப்பான்? அவன் நெருப்புல இருந்து வந்தான், நெருப்புல இருந்து பிறந்தான், அதனாலதான் நெருப்புல இருந்து அக்னில இருந்து பிறந்ததான் சொல்லிட்டு. அதே நேரத்துல சிவனோட நெற்றிக்கல் அதுவும் நெருப்பு தான், அதுல இருந்து பிறந்ததான் சொல்லிட்டு. முருகன் ஒரு பியூர் மேஸ்குலைன் ஃபார்ம். அப்ப எப்படி புரிய வைக்கணும்? சிவனோட நெற்றிக்கல் இருந்து பிறந்தாதான் புரிய வைக்க முடியும். அதனாலதான் ஒரு தத்துவத்துல முருகன் வந்து அக்னில இருந்து பிறந்ததாகவும் இன்னொருத்துல சிவனோட நெற்றிக்கல் இருந்து பிறந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் ஒரு ஒரே விஷயத்த அதோட சாரம் ஒண்ணுதான். சொல்லப்படுற விதங்கள் வெவ்வேறு விதத்துல சொல்லப்படுது. இதுக்கு பேர் பாலிமார்பிசம்னு சொல்லுவாங்க. சாதாரணமா C++ படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். தாடியம் வந்து தெரியல.
ஒரு விஷயத்த ஒரு உண்மையை பல கோணங்கள்ல டிஃப்ரெண்டா சொல்றது. இதுதான் அன்னைக்கு இந்த என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம உட்கார்ந்தே வேலை செய்யணும். நமக்கே வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன ஒன்று ரீல்ஸ் பண்ணணும்னு தோணுது. அன்னைக்கு காட்டுலையும் மேட்லையும் வேலை பார்த்துட்டு இருந்தா அவனுங்க, நம்ம முப்பாட்டனுங்க, அவனுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கு? விஷயத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும், ஜாலியாகவும் இருக்கணும். இப்போ இப்படிதானே கடத்த முடியும்? இது கூட வந்து நம்ம இதெல்லாம் ஒரு விஷயம் இது நீங்க வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த முருகன் உண்மையான முருகன் அப்படின்ட்டு. முருகன் வந்து நிப்பாட்டலாம் இல்ல கடவுளா அப்படின்னு டிபேட் வச்சு சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. சுத்தி உலகத்தை பாருங்களா, எத்தனை கிரேக்க நாகரிகம் இருக்கு, எகிப்திய நாகரிகம் இருக்கு, இன்கா செவ்விந்தியர்களோட நாகரிகம் இருக்கு, இத்தனையோ நாகரிகம் இருக்கு. எல்லாத்துலயுமே இயற்கையை உருவகப்படுத்தி தான் வளர்ந்துட்டு இருந்தாருக்கா மனுஷன். இவங்க புதுசா வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா புத்தகாட்டாது? ஸோ முருகன் வந்து உண்மையிலேயே இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படின்னா அவருக்குன்னு சில வழித்தடங்கள் இருந்திருக்கணும். அவருடைய கால்தடங்கள் இந்த மண்ணில் பதிஞ்சிருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேதைகள் வேடு பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ அவர்களுடைய தாயார் பார்வதி அம்மாள், தந்தையார் பெயர் திருவேங்கடம், மனைவியின் பெயர் மதிவதனி அப்படின்னு ஒரு 1000 வருஷம் கழிச்சு கூட பிரபாகரன் அவர்களுடைய பேரை சொல்லும்போது இந்த பேர்கள் சேர்ந்து தான் ஆகும். அப்படி இது ஏன் நான் ரிலேட் பண்றேன்னா, இப்போ பிரபாகரன் அவர்கள் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பெரிய தலைவர். அப்படிதான் கிட்டத்தட்ட முருகனை இவங்க வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. அதோட இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியாக தான் போர்ட்ரேட் பண்றாங்க. எப்படி சொல்றா, இந்த இனத்துக்கே வந்து ஒரு விவசாயம் சொல்லி தந்தவர், ஒரு போர் வீரனா அரசனாக வாழ்ந்தவர், பிளஸ் கடைசியில் சித்தரா ஜீவசமாதியை அடைஞ்சவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய வழித்தனங்கள், அவங்களுக்கு முன்ன பின்ன யார் இருந்தா, அவங்க அம்மா அப்பா பேரு, அவங்களுடைய லீனியஸ், இதெல்லாம் கண்டிப்பா பதிவாயிருக்கணும். இவ்வளவு பெரிய மனுஷன் இருந்திருக்காங்கன்னா, ஏன்னா நம்ம கையில வந்து இலக்கிய ஆதாரங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதுபோக இன்னைக்கு தொழில் துறையில ஆர்கியாலஜிஸ்ட்ல முருகன் உண்மையிலே வாழ்ந்த ஒரு மனிதர்னா, அவ்வளவு பெரிய மனுஷன் ஒருத்தர் வாழ்ந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவரை பத்தின வாழ்ந்த குறிப்புகள் கொஞ்சமாச்சு தாங்க கிடைச்சிருக்காங்க. பானை நோடுகள் இல்ல கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை. இலக்கியங்கள்ல வரல, வெறும் இந்த ஓமையை வச்சுதான் இவங்க எல்லாமே ஜஸ்ட் மீர் அசம்ஷன்ஸ் தான். போர் வீரனா இருந்திருப்பார், அரசரா வாழ்ந்திருப்பார், சரியா, விவசாயம் சொல்லி கொடுத்திருப்பார், எல்லாமே அசம்ஷன்ஸ். இந்த அசம்ஷன்ஸை வச்சுக்கிட்டு இதுதான் எங்க கடவுள் அப்படிங்கிறது நீங்க நம்பினீங்கன்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ், பர்சனல் சாய்ஸ். ஆனா அது உண்மை ஆயுதமா அப்படின்னா கிடையாது. அது வந்து நம்ம தப்பு சொல்ல வரல. யூ கேன் பிலீவ் இன் எனி ஃபார்ம். நீ எப்படி வேணா சாமியை கும்பிட்டுக்கணும், அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொல்றதுதான் சாமி, நீ சொல்றதுதான். ஏன்னா நீ என்ன, அவர் என்ன சொல்றாருன்னா, பாரி வந்து இதெல்லாம் வந்து ஆரிய உருட்டுங்கிற புராண கதைகள்லாம். இப்ப இவர் சொல்றது என்னது, ரெண்டும் ஒண்ணுதானே. அது வெறும் மீர் மித்தாலஜினா, இவன் சொல்றது மீர் அசம்ஷன்ஸ் தான். அசம்ஷன்ஸ் நாங்க உண்மையை ஏத்துக்கணும்னா நீங்க வந்தேரி சங்கி என்ன வேணா சொல்லுவாரு. ஆனா நான் இலக்கிய ஆதாரங்கள்லாம் நான் ஒத்துக்கிறேன். மித்தாலஜி தான், உலகம் கூட மித்தாலஜி இப்படிதான் இருந்திருக்கு, இப்படிதான், இதான் உலக நடைமுறை, இதெல்லாம் யாருனே மாத்த முடியும். அது போக அப்படி வாழ்ந்த மனிதர்களை பத்தின குறிப்புகள் நம்ம இலக்கியங்கள்ல வருது. எடுத்துக்கிறது கண்ணகி கோவலன்லாம் வாழ்ந்த மனிதர்கள் அப்படின்னே சொல்லுது. இது சிலப்பதிகாரம். அதே மாதிரி நாட்டுல கிருஷ்ணர் ராமர் அப்படிங்கிறது வாழ்ந்த மனிதர்கள், அவங்க கடவுளா வழிபட்டு மட்டும் பிறந்து வாழ்ந்து மறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லுது. ஆனா முருகனை பத்தி அப்படி இலக்கிய ஆதாரங்களும் இல்ல, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், கல்வெட்டு, இந்த பானை ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. இந்த ஓமையா சொல்லப்பட்டதை வச்சு நீங்க உருவகப்படுத்தி இதுதான் முருகன் அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து கொஞ்ச நாள் சொல்லலாம். ஆனா எல்லாம் போய் டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாருங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி நான் ரீல்ஸ் போடுறேன் அப்படின்னா மூணு கலட்டி இந்த ஸ்கிரீனுக்குள்ள வந்து கையில கொடுத்துடுறாங்க. நான் என்ன சொல்றேன், உங்க ஸ்கிரீன் ஒருத்தன் பேசுறான்னா அவங்களோட ஏஐ நினைச்சுங்க, மனுஷனாவே நினைச்சுக்கிட்டு அவன் சொல்றத உண்மையாண்டு போய் நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க, பண்ணிட்டு அவன் சொல்றதை நீங்க ஏத்துக்கணும். ஏன்னா எதை பேசுறாங்களோ அப்படியே மக பண்ணிக்கிட்டு இதுதான் உண்மை நினைச்சிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையாலதான் இந்த டிபேட்லாம் ஏற்படுதுன்னு நான் சொல்லுவேன். நான் செய்யணும்னா அப்பாடா, நான் செய்வனை வைக்கிறப்போ எவனுமே வந்து தமிழ்ல தான் செய்ய வைக்கணும், அதான் என் தாய்மொழி, சமஸ்கிருதத்துல வைக்க கூடாது, இல்லை நீ மலையாளத்துல தான் வைக்கணும், அப்பெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. எது எஃபெக்டிவா இருக்கோ எதையாச்சும் கலந்து செஞ்சு சொல்லி முடிச்சுட்டு இருங்களா அப்படின்ற மாதிரிதான் அப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த பிரமியோட உச்சாரம் கும்பல் இருக்காங்க, இந்த டாப் மோஸ்ட் பில்லியனர்ஸ், அவங்கெல்லாம் பாருங்க எல்லா கூட்டுக்கு நாடுகளும் எல்லா கம்பெனியுமே சேர்ந்து ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனா நம்ம இந்த மிடில் கிளாஸ் கூட்டணிங்க தான் வந்து இந்த மாதிரி சீலியான விஷயத்துக்கு அடிச்சுட்டு செத்துட்டு இருக்கோம். ஜாதிக்கும் சண்டை, மதத்துக்கும் சண்டை, இப்ப முருகனுக்குமே சண்டை. டேய் இதுல வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் வந்து இன்னும் நாட்டியை பத்தி பேசுறது.
என்னடா ஹிப்போக்ரஸி